ஹாய் ஆல், வெல்கம் டு நானாஸ் லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலி லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு வந்து சூப்பரான லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வெயிட் லாஸ் ட்ரிங்கோட எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, எனர்ஜெட்டிக்காகவும் போச்சு. வழக்கமாக ஒரு இடத்துல வந்து நானும் என் ஹஸ்பண்டும் டீ சாப்பிட போவோம். டீ குடிக்கிறச்சு அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன ரொம்ப நாளாக காணும் நீங்கள் 2 பேரும். அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து உடம்பு முடியல, நம்ம பேக் பெயினாக இருக்குது, ஸோ அதனால என்னால் இது பண்ண முடியும். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு 3 பொம்பளை பசங்க இருக்குங்களே, சரி நீ அதுங்களுக்கு வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே, அதுங்களை சமையல்லாம் பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சமைக்கிறதும் துவைக்கிறதும் கற்றுக் கொடுக்கணுமா, அடுப்பங்கரையிலே தான் அவங்களோட லைஃப் போகணுமா, ஆம்பளை பிள்ளைங்கன்னா வந்து செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நீங்கள் வந்து நீங்களே ஒரு லேடிஸாக இருந்துட்டு லேடிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள வெளியே வராமல் இன்னமும் நீங்கள் அப்படியே அடுப்புங்கிறத அவங்க உலகம்னு சொல்லிட்டு தள்ளுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி என்னோட பேக் பெயினுக்கு வந்து பிசியோதெரபிஸ்ட் கிட்ட வந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நான் உள்ளர இருந்தேன். வெளியே பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்களை கேட்குறாங்க, என்ன அம்மா வந்து வீட்டுல அம்மாவுக்கு வேலை ஏதாவது இது பண்ண வேண்டியது தானே, கையெல்லாம் வீங்கி இருக்கே. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க டாக்டர், அப்ப என்னதான் வேலை செய்யும், அவங்க பேசிக்கான ஒர்க் தான் செய்வாங்க அப்படின்னாப்புல. உடனே அவங்க கேட்டாங்க, என்னப்பா பேசிக்கான ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வெறும் சமையல் வேலை மட்டும் தான் டாக்டர் பார்ப்பாங்க, காய்கறி மட்டும் தான் சும்மா நறுக்குவாங்க, வேற எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, பேசிக்கான வேலை வந்து சமையல் வேலைன்றாங்க. இருக்கிறதுலே பெரிய வேலை சமையல் வேலை தான். அந்த மகன் பேசுனதுக்கு அப்படி அந்த தாய் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் மேல எனக்கு கோபப்படுறதா, தாயோட வேலைகள் எல்லாம் பார்க்காம அந்த வேலையை நம்மளும் சரிபாதி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காத அந்த மகன் மேல கோபப்படுறதா எனக்கு தெரியல. வெளியே வந்து அவங்க 2 பேரையும் நங்கு நங்குன்னு கொட்டணும்னு தோணுச்சு. கடைசியில நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசுல என்ன நினைச்சிட்டேன்னா, இத்தனை பெரியார் வந்தாலும் சரி, இத்தனை சிஎம் ஸ்டாலின் சார் வந்தாலும் சரி, இவங்கள மாதிரி ஆட்களை திருத்த முடியாது. இப்ப நான் சொல்றதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் நீங்க உங்க அம்மாக்களுக்கும் இல்ல உங்க அக்கா தங்க இல்ல உங்க மனைவிக்கு இல்ல உங்க உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து மதியுங்க, மிதிக்காதீங்க. தேங்க்யூ ஆல், பாய்.